ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இலசெட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா பிஎஃப் பத்தின ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம். நீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா, உங்களோட பிஎஃப்ல இருக்கிற பணம் என்ன ஆகும்? அதற்கு வட்டி கிடைக்குமா? எப்ப அந்த பணத்த திரும்ப பெறலாம்? அப்படிங்கிற விவரங்கள தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அப்படிங்கிறது ஊழியர்களுக்கான சிறப்பான ஓய்வூதிய திட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இதுல எம்ப்ளாயர் 2 பேருடைய ஷேருமே மாசம் மாசம் பங்களிப்பு வந்துட்டே இருக்கும். இந்த தொகைக்கு வட்டியும் கிடைச்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வுக்கு பின்னாடி இந்த தொகையை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுடைய பிஎஃப் கணக்குல இருக்கிற பங்களிப்புமே பார்த்தீங்கன்னா நின்னு போயிடும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உள்ள தொகை எவ்வளவு பிஎஃப்ல இருக்கோ, அதற்கு மட்டும் வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வட்டி நீங்கள் புதுசா வேலையில சேரும் வரைக்கும், இல்லன்னா கணக்கு குளோஸ் பண்ற வரைக்கும் வட்டி தொடர்ந்துட்டே இருக்குங்க. சப்போஸ் நீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, வேலையை இழந்த பிறகு பணத்த 2 விதமா நீங்க எடுக்க முடியும். 1 மாத வேலை இழப்பு இருக்கு அப்படின்னா, மொத்த தொகையிலிருந்து 75% வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். 2 மாத வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க முழு தொகையுமே எடுத்துக்க முடியுங்க. இந்த மாரி நீங்க பணம் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் குடுத்துருக்காங்கன்னு சொல்லியும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க வேலை இல்லாம 2 மாதங்கள் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம புதுசா வேலைக்கு எந்த ஒரு இதுலயும் சேர்ந்திருக்க கூடாது. உங்களுடைய பிஎஃப் கணக்கு மற்றும் ஆதார், பேன் எல்லாமே கரெக்ட்டா லிங்க் ஆயிருக்கணும். எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் 2 மெத்தட் இருக்குங்க. நீங்க இபிஎஃப்ஓ இணையதளத்துல காம்போசிட் கிளைம் ஃபார்ம் ஆதார் மூலம் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஃப் அலுவலகத்துல போயிட்டு நீங்க ஆஃப்லைன்ல கூட விண்ணப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஃப் கணக்குல இருக்கிற பணத்த நீண்ட காலம் விட்டு வைத்திருந்தீங்க அப்படின்னா, அதற்கு இன்னாப்பரேட்டிவாக மாறிடுங்க. நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய பிஎஃப் கணக்குல பணத்த நீண்ட காலத்துக்கு அப்படியே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அது இன்னாப்பரேட்டிவா மாறிடும். அதாவது 3 ஆண்டுகளுக்கு பங்களிப்புகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, வட்டி கிடைக்காதுங்க. எனவே உங்களுடைய பிஎஃப் நிலையை நீங்க எப்படி இருக்குன்னு கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி தேவையான நடவடிக்கைகள நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த வீடியோவ உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய இபிஎஃப் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.